ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அதோட லாங் வீடியோ தான். இன்றைக்கி டே 31. ஒரு விஷயத்தை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 30 days வந்து கொண்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நான் என்னென்னா வெயிட் லாஸ்க்காண்டி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒன்று சொல்லிக்க விரும்பிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோ இருந்தேன், இப்போ எவ்வளோ இருக்கேன், அதே மாதிரி என்னுடைய தொப்பையுமே வந்து எத்தனை இன்ச்சஸ் வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கெலாம் முன்னாடி ஒரு 1 monthக்கு முன்னாடி வந்து என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 71 kg இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 66 kg இருந்துச்சு. இப்போது என்னுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 month கழிச்சு என்னுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 62 kg இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ச்சஸ்லையுமே வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இந்த 30 days வெயிட் லாஸ்க்கு முன்னாடி என்னுடைய தொப்பையோட அளவு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 38 இருந்துச்சு. இப்போது என்னுடைய தொப்பையோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, நானே உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து செக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இருங்க, அளந்து காட்டுறேன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஒரு இன்ச்சு கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து வச்சு காட்டுறேன். தெரியுதா எவ்வளோன்னு? 35. உங்கள் கண் முன்னாடி தான் வந்து காமிச்சேன். 35. என்னுடைய தொப்பையோட இன்ச்சஸ் வந்து 3 inches வந்து கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 days சேலஞ்சில் வந்து இப்போ தான் வந்து நம்ம ஒரு 30 days வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 30 daysலேயே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இனி வந்து எனக்கு நான் ரொம்பலாம் குறைக்கணும்னு ஆசைப்படல. ஒரு 4 kg 58 57 வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஒரு 4 kg இல்லைன்னா ஒரு 5 kg ரெடியூஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போது இது வரைக்கும் நீங்கள் எனக்கு எப்படி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரியும் இனி உள்ள வீடியோஸ்க்கும் நீங்கள் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன், வெயிட் லாஸ்க்காண்டி என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி என்னுடைய வெயிட் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எம்டி ஸ்டமக்கில் என்னோடய வெயிட்டை வந்து செக் பண்ணேன். இன்றைக்கி என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 62.10 இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து இன்றைக்கி வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு வந்து ரோஸ்ட் பண்ண ப்ரெட் 2 எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பட்டை கிராம்பு போட்டு ஒரு பிளாக் டீ மாதிரி எடுத்துக்கிட்டேன். வித்தவுட் சுகர், ப்ரௌன் சுகர் கூட நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாறின உடனே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயை சேர்த்துக்கிட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு காய் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையானதுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், 2 பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடு காயுமே நல்லா வெந்துருச்சு. அதில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான புடலங்காய் போட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் என்ன லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன்னா கேப்பக்களியும் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அப்புறம் புடலங்காய் பொரியல். இதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நான் சாப்பிட்டேன். அப்புறம் நைட் டின்னர் வந்து இன்றைக்கி ஒரு 6 o'clockலாம் எடுத்துக்கிட்டேன். மல்லி சட்னியும் கோதுமை தோசை, அது கூட 2 பீஸ் வந்து பப்பாளி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மல்லி சட்னி எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுந்து, காஞ்ச மிளகா, அப்புறம் இது வெள்ளைப்பூடு, இஞ்சி, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி இலை, அது கூட வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் தாளிக்கணுனாலும் தாளிச்சிக்கோங்க. நான் தாளிக்காமல் அப்படியே தான் வந்து சாப்பிட்டேன்.
இன்றைக்கி வந்து ஒரு கோதுமை தோசை, கொஞ்சமாக மல்லி சட்னி, அது கூட வந்து 2 பீஸ் வந்து பப்பாளி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நாளைக்கு நம்ம டே 32ல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். நிறைய நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு டே 32ல் பார்க்கலாம். பாய்.